பசங்க வந்து எங்களோட பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோமோ அது மாதிரி தான். இன்னும் ஒரு படி சொல்லப்போனால் பிள்ளைங்களுக்கு கூட நாங்கள் சாப்பாடு வந்து முன்ன பின்ன இருந்துட்டா எங்களுக்கு அது ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். பட் மாட்டுக்கு அப்படி இல்லை. தீவனம் அது இது எல்லாம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான். அப்புறம் தான் குழந்தைங்களே. ஸோ அது நாங்கள் வளர வளர அதுங்களும் வளர்ந்துக்கிட்டு வந்துட்டுருவோம். என் பசங்க வந்து இந்த கிருஷ்ணா மாடலில் எப்படி அண்டிங்காக இருக்கான் அங்கே அந்த பசங்க எப்படி விளையாடுறாங்கன்னு. பட்டு எல்லாருமே அதுக்கு வந்து நம்ம அன்பாக அஃபெக்ஷன் தான். அன்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அதுவும் அன்பாக இருந்துடும். பெண்கள் சர்வசாதாரணமாக எங்கள் அம்மாங்கெல்லாம் வயசான காலத்துலேயே கயிறை பிடிச்சிட்டு ஒத்த கயிறில் இழுத்துட்டு போவாங்க. எங்களை மாதிரி இப்போ 4 கயிறுலாம் இழுக்க மாட்டாங்க, சிங்கிள் கயிறில் போவாங்க. அது அந்த இது கட்டுப்படும். இப்போயும் குழந்தைங்கள்லேருந்து சின்ன கன்றுலேருந்து வளர்கிற மாடுகள் எங்கள் பிள்ளைங்கள மாதிரி எங்களோட இருக்கும். ஒன்றும் சேட்டை பண்ணாது. திடீர்னு கடைமாட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்து இழுத்துட்டு வரும்போது தான் அது சேட்டை பண்ணும். அதுவுமே ஒரு 2 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸ் தான். அப்புறம் அதுவும் எங்களோட மிக்கில் ஆகிடும். மிக்கில் இல்லை, அதுக்கெல்லாம் அனிமல்ஸு நம்மளை மாதிரி தான் சார், ஹியூமன் பீயிங் மாதிரி தான். ஒன்றும் அது ஒன்றும் நீங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா அது அன்பை கொடுக்கும். அவ்வளோ.